சார், சொல்லு முருகா. கைதி வெற்றிவேலை பார்க்கறதுக்காக லட்சுமி சத்திவேல்னு 2 பேர் வந்திருக்காங்க சார். அவங்கள வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க முருகா. சரிங்க சார். முருகா முருகா முருகா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். வாங்க முருகா. வணக்கம் சார். சார் உங்க 2 பேரை பத்தியும் சொல்லியிருக்காரு முருகா. உட்காருங்க முருகா. இல்ல பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். சார், என் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் லெட்டர் கொண்டு கொடுங்க முருகா. முருக பக்தர்னா பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்கன்னு காட்டிட்டீங்களே முருகா. கார்த்திக் முருகா. எஸ் சார். வெற்றிவேல் முருகாவை விசிட்டிங் பிளேஸுக்கு அழைச்சிட்டு வா. நான் இவங்களை அங்க அழைச்சிட்டு வர்றேன். ஓகே சார். வாங்க முருகா. சார், ஒரு விஷயம். என்ன முருகா? சார், இல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு சார். நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. அதுக்கு தானே பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க முருகா. 10 நிமிஷத்துல நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க முருகா. கூட வந்திருக்கிற சக்திவேல் முருகனும் என்ன பேசணுமோ பேசட்டும் முருகா. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு தயங்குறீங்க முருகா? அது சார், இல்ல அப்படியே எங்க அத்தை கிட்டயும் போன்ல பேசணும். அதுக்கும் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. சார், பேசிட்டு உடனே கட் பண்ணிடுறேன் சார். உன் புருஷன் முருகா இங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்காரு முருகா? போன்ல எல்லாம் பேசுறதுக்கு. அவர் இங்க வந்திருக்கிறது குற்றவாளியா. கொலை பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. இங்க யாருகிட்டையும் போன்ல பேசக்கூடாது. ப்ளீஸ் சார். என் அத்தைக்கு 12 வருஷமா சித்த பிரம பிடிச்சிருந்தது. இப்பதான் சார் குணமாயிருக்காங்க. அவங்களோட ஃபைல் சார், நீங்க பாருங்க. சார், அவர்கிட்ட பேசினா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார்.